என்னோட லைஃபே தியாகம் பண்ணிட்டான் சார். பசங்க லைஃப்ல தியாகம் பண்றது லைஃபே தியாகம் பண்ணிட்டாங்க பசங்க. ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து எப்படி வளரான் அப்படின்றது அவனோட லவ் பண்றது முன்னாடியே அவனோட லைஃப் அப்படியே சார். அவனோட ஆட்டிட்யூட், கோவம், அவனோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அப்படி இருக்கும். நம்ம அப்பா கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்ன முடிவு எடுக்க, நல்லா முடிவு போடா அப்படின்னுவாங்க. நான் கேட்கவே மாட்டான். நம்ம அம்மா சொல்லுவாங்க, அவங்கள சேராத, வேணாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம். நான் கேட்கவே மாட்டான். ஆனா அவனோட சாக்ரிஃபைஸ் எப்போ நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எல்லா சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் சார். அந்த பொண்ணு சொல்லும், டேய் இப்படி முடிவு எடுத்தா என்ன முடிவு எடுக்கணும், அடுத்த நாள் போய் சொல்லுங்க நிப்பா, 12 மணி கூட விட்டு போய் அடுத்த நாள் ஆள போய் பாப்பா, டேய் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணடா மச்சான், இல்ல மச்சான் ஆளு கோச்சுக்குவா, நீ வராத, உன் பைக்ல ஏத்தாலே கத்தா அப்படினு அம்மா சொல்லாத, அம்மா பேச கேட்க அவர் பேச கேட்க ஸ்டார்ட் பண்ணும் சார். ஏத மாதிரி பொண்ணுங்க பண்றது சாக்ரிஃபைஸ் பண்ணுது சார். சாக்ரிஃபைஸ் எப்படி இந்த அளவுக்கு பண்றாங்க? வீட்ல பேரண்ட்ஸ் தான் வர மாட்டேங்குது. பேச சொன்னா 10 மணிக்கு மேல பேச சொன்னா இல்ல அப்பா கிட்ட வந்து நீ போன் கட் பண்ணி நம்ம பையன் மொட்டை மாடியில கொசுல பேசிட்டு இருப்பேன் சார். டவர் கிடைக்குன்னு சொல்லி டேங்க் மேல ஏறி பேசிட்டு. உண்மையிலேயே இவர் சொன்னது உண்மைதான். ஏன்னா பசங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போதும் சரி, மேரேஜுக்கு அப்புறமும் சரி, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொன்னால பொண்ணுங்க வந்து இவ்வளோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். பசங்க வந்து மொத்த பேருமே இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஏதோ சில பேர் வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பொண்ணுங்க மைண்டில் வந்து இவங்க தான் நம்ம ஹஸ்பண்ட், இவங்க தான் நம்ம லவர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பொண்ணுங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணுவாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மெயின் பாயிண்ட் அதுதான். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணால் அவங்களால வெளியே போக முடியாது, அவங்க கிட்ட பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு எங்கள் அப்பா சொன்னார்ல, எங்கள் அப்பா வந்துட்டார் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலும் ஃபோன் வாங்கி பிடுங்கினாலும் எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி எடுப்பாங்கன்னு தெரியுமா பொண்ணுங்க? அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ முயற்சி எடுப்பாங்க. ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அடிதான் ஃபர்ஸ்ட் விழும். நிறைய பொண்ணுங்க அவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் எனக்கு சாக்ரிஃபைஸ் கிடையாது. அவங்களுக்காக ஓடி போகிறதுக்கு கூட யோசிக்க மாட்டாங்க. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நீங்களே, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம். ஸோ அப்போ அதெல்லாம் பையன் வீட்டில் சீக்கிரமா ஏற்றுப்பாங்க, ஆனால் பொண்ணுங்க வீட்டில் சீக்கிரமா ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன சொல்றது? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு எனக்கு, அதனால தான் போட்டேன். ஸோ பசங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அதே ஈக்குவல் பொண்ணுங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவே விட்டுட்டு வராங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க, லவ்க்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் பசங்களை வந்து அவசரசும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்புறம் லவ் பண்ணால் அந்த பையனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்ககிட்ட பேசாத, இவகிட்ட பேசாத, இவ்வளோ நேரம் பேசாத, அந்த ட்ரெஸ் போடாத, இந்த ட்ரெஸ் போடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி ஓகே, கல்யாணம் ஆன அப்புறமாச்சும் கொஞ்சம் நமக்காக வாழணும் அப்படின்னு பார்த்தா அப்பயுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ கூட எங்கேயாவது போனோன்னா கூட ஒரு முடிவு நம்மளால எடுக்க முடியாது. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும், ஹஸ்பண்ட் அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கணும். ஸோ அப்படியே தான் போகும் லைஃப். சில பொண்ணுங்க லைஃப் வந்து இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற லைஃப் ஸ்டைல் சில பொண்ணுங்களுக்கு மட்டும். பட் பல பொண்ணுங்களுக்கு நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அப்போ இதுக்கு பேர்லாம் என்னதுன்னு தெரியல. பொண்ணுங்க சாக்ரிஃபைஸ் பண்ணல அப்படின்ட்டு அவ்வளோ பண்ணல அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்களை விட பசங்க வந்து கம்மியாக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, பொண்ணுங்க தான் அதிக லெவலில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பசங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, பொண்ணுங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தானே லைஃப், அதான லவ். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.